வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நர்சரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மை நர்சரின்னு ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன். அது பழைய செட்டு. இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற செட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதனுடைய இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மா இடம் வரும். கிட்டத்தட்ட 100 குழின்னு சொல்லுவாங்க. இதில் செட்டு போட ஆரம்பித்தாச்சு. ஸோ காலையில் தான் வாய்க்கால் வரப்பு போட்டு நேற்று வாய்க்கால் வரப்பு போட்டாச்சு. போட்டு இன்றைக்கி இயற்கை உரமான குப்பையை போட்டிருக்குறோம். குப்பை அவன் பாத்தி கொட்டி இருக்குது. ஸோ இதை தடவி விடணும். தடவி விட்டு அதுக்கு முறை களை எடுக்கணும். களை எடுத்து ஒவ்வொரு ப்ரொசீஜராக பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இதாக இருக்கும். அதற்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் 206 நண்பர்கள் வந்துட்டீங்க. நமக்கு 1000 பேர் தேவைப்படும். சரி, அது போகட்டும். ஒரு நர்சரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான், கலவைகளை பொறுத்து தான் மாறுபடும். எந்த அளவுக்கு இயற்கையான உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாற்றுக்கள் பக்காவாக வரும். சரிங்களா? அதற்காக 3 விதமான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்தாச்சு. 3 விதமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா முதல்ல தோட்டத்தை உழுதாச்சு. ரொட்டேட்டர் வச்சு உழுதாச்சு. உழுது 4 புறமே வடிகால் அமைச்சாச்சு. இந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ தெரியுது பார்த்திங்களா? ஸோ இந்த பள்ளம் வடிகால். வடிகால் எந்த பக்கம் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 புறமே வடிகால் அமைச்சிருக்கிறோம். தோட்டத்தை சுற்றி, அதாவது நர்சரியை சுற்றி 4 பக்கமே வடிகால் அமைச்சாச்சு. ஒரு செட்டுக்கும் இடைவெளியில் வடிகால் அமைச்சிருக்கிறோம். அந்த வடிகால் எப்படி இருக்கும் அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி, அதே போல் வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி இப்படி வடிகால் அமைச்சிருக்கிறோம். நமக்கு எல்லாமே இயற்கை உரம் தான், செயற்கை உரம் கிடையாது. அதனால் நாற்றுக்கள் கெடாமல் வரும். அது என்ன இயற்கை உரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாமே குப்பை தான். பசுமாட்டு சாண குப்பை தான் எல்லாமே. அதனால் நாற்றை பொறுத்த வரைக்கும் நாற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்லா வளரும். சரிங்களா? இன்னொரு கொஞ்சம் நாங்கள் நாற்றை போட்டதுக்கு பிறகு வீடியோ ஒன்று போடுறேன். நாற்று தயாராகிடுச்சின்னு சொன்னால் நான் வீடியோ அடுத்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அப்போ வாங்கிக்கிறேங்க. அப்போ எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 இன்க்ரீடியன்ட். அது என்ன அப்படின்னா முதல்ல பசுமாட்டு சாணம். 2வது இன்க்ரீடியன்ஸ் நெல்லுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சாம்பல், நெல் சாம்பல். அந்த சாம்பல் போட்டிருக்குறோம். அடுத்து செயற்கையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு குப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்பரால் ஒரு டிப்பர் குப்பை இருந்தால் போதுமானது. ஒரு மாவுக்கு சரியாக வந்துடும். எப்போதுமே போட்டு உழுது விதைக்கக்கூடாது. நம்ம பாத்தி எடுத்ததுக்கு பிறகு அந்த பாத்திக்கு 3 சட்டி போட்டால் போதுமானது. அந்த அளவுக்குமே போதும். தேவையான குப்பை கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு சாம்பலும் அதே மாதிரி தான், பாத்திக்கு பாத்தி விதைக்கிறது தான். சரிங்களா? அந்த சூப்பர்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கையான இன்க்ரீடியன்ஸும் கூட அப்படித்தான். அதுவும் பாத்திக்கு பாத்தி விதைக்கிறது தான். இல்லை நம்ம என்ன தான் சரியாக பண்ணினாலும், இன்க்ரீடியன்ஸ் சரியாக கொடுத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. விதை நேர்த்தின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. விதையை சரியாக இல்லை அப்படின்னா கன்று நாற்று சரியாக முளைச்சி வராது. அதான் பிரச்சனை. சரி, ஓகே. இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சரிங்களா? தேங்க்யூ.